எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரந்தும் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பிரதோஷம், மாட்டு பொங்கல். சிறப்பான நாள். கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா மாடு வச்சிருக்கவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கொண்டாட்டமான நாள் தான் நம்ம வந்து சொல்லலாம். 16/1/2026. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. மேற்கு சூலம் என்று வெள்ளம் சாப்பிட்டுட்டு போறது நல்லது. புதிய முயற்சிக்கு மட்டும்தான் அந்த சூலம் பார்க்கணும். நார்மல் ஒர்க்குக்கு வந்து பார்க்க வேண்டியது இல்லை. இன்றைய திதி திரையோதசி திதி. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் காலை 7:21 வரை, பின்பு மூல நட்சத்திரம். யோகம் துருவம் நாம யோகம். கரணம் கரசை கரணம் காலை 10:44 வரை, பின்பு வணிசை கரணம். சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரத்துக்கு மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு காலை 7:30 மணிக்கு மேல கிருத்திகை நட்சத்திரம். கிரக நிலவரங்கள். மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சந்திர பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். தை மாத பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இன்னைக்குதான் நீங்க புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா, தை மாத பலன்கள் வேணுங்கிறவங்க மேசராசிலேருந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். 6ஆம் தேதியிலிருந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். வருட பலன் வேணும்னா டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 12 ராசிக்கும் ஒரு ராசிக்கு 3 நாள் வீதம் வந்து பேசிருக்கிறோம். அந்த வீடியோ பாருங்க. அதிகபட்சம் ஒரு 10 to 15 நிமிஷம் தான் அந்த வீடியோ வந்து ஓடும். ஓகேங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு தை மாசம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க வந்து கொஞ்சம் நீதிமான் தான். தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. பெரியவங்க சின்னவங்க பாகுபாடு வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டா நடந்துக்குன்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள். கொஞ்சம் சோம்பல் இருக்கும் இந்த தை மாசத்துல. ஓகேங்களா? மந்த நடையா இருக்கும். ஓகேங்களா? உடல் உழைப்பு வந்து பெருசா விரும்ப மாட்டீங்க. கொஞ்சம் சோம்பேறி. காலைல 6 மணிக்கு எழுந்திருப்பால 6:30க்கு எழுந்திருப்பீங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் வந்து இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் தான் கொடுக்கும். லேட்டா ஏஞ்சாலும் உங்களுக்கு வந்து பேர் புகழ் அதெல்லாம் ஈஸியா வாய்ப்பு வந்து கிடைச்சிரும். அந்த டைமிங்க்கு வந்து நீங்க கரெக்டா ஆஜர் ஆயிருவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு. சொந்த காலில் தான் நீங்க நிற்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. சுய முயற்சியில் வந்து வெற்றி அடைவீங்க. இந்த லேட்டா எழுந்திரிக்கிறதுக்கு காரணம் வந்து நைட் ஃபுல்லா ஒர்க் பார்த்தாலும் காலைல மார்னிங் எழுந்திரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உண்டு. இந்த தை மாதத்துல பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் உண்டு. உங்களோட ஆசைகள் அனைத்தும் வந்து நிறைவேறக்கூடிய காலங்கள் இந்த தை மாதம். ஓகே, அடுத்தது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? கும்பராசி மாணவர்களுக்கு தை மாச பலன்கள். 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு நன்மைகள் வந்து உண்டு. 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவனம் இருக்க வேண்டும். காதல் வயப்படுவார்கள். எச்சரிக்கை தேவை. ஓகேங்களா? டீனேஜ் வயசு வருது. ஆனா இருந்தாலும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். +2 மாணவர்கள் எல்லாமே. ஓகேங்களா? படிப்புல கவனம் செலுத்தணும். முதல் டிகிரி பிஜி யூஜி படிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பேப்பர் கண்டு பயம் ஏற்படும், தடை வரும். காலேஜுக்கு போக முடியாத சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். கொஞ்சம் கவனம். பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கும் அவங்களோட பேப்பர் சப்மிட் பண்ண முடியாது.
போட்டித் தேர்வு பண்றவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகே, வேலை வாய்ப்பு எப்படி சார் இருக்குன்னா, வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேலை வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா, வெளிநாடு போறதுக்கான யோகத்தை வந்து கொடுக்குது. தாய்க்கு எப்படி இருக்கும், கும்பராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் விரைய செலவு தான் பண்ணுவாங்க. ஒண்ணு அம்மாக்கு விரைய செலவு பண்ணணும், அந்த விரைய செலவுங்கிறது மருத்துவ செலவா தான் அமையும். ஓகேங்களா, அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயத்துல இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து நீங்க செஞ்சுக்கணும் இந்த தை மாசத்துல. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அல்லது வந்து அவங்க வந்து பயணங்கள் வந்து மேற்கொள்வாங்க, நீண்ட தூரம் போகணும், அதாவது வந்து ஆன்மீக பயணமா இருக்கலாம், சுற்றுலா இருக்கலாம். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பணத்தை நீங்க கையில கொடுத்துடணும். அவங்க 500 கேட்டா 1000 கொடுத்துடணும், 1000 கேட்டா 2000 கொடுத்துடணும். ஏன்னா பணம் நீங்க அதிகமா கொடுத்துட்டீங்கன்னா நன்மை, இல்லைன்னா விரைய செலவு ஆயிரும், மருத்துவ செலவு. பாத்துங்க, தாய் தந்தை 2 பேரும் கொஞ்சம் அந்யோன்யமாக இருப்பார்கள், கொஞ்சம் கோபப்படுவாங்க. ஓகேங்களா, கும்பராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். தந்தைக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, தந்தைக்கும் விரைய செலவு தான் ஏற்படும். ஸோ அம்மா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விரைய செலவு தான் ஏற்படும். ஏன்னா தை மாதம் பிறக்கும் போதே பாருங்க, 12ஆம் இடத்துல வந்து சூரியன் போயிட்டாங்க, தந்தை சொல்லக்கூடியது செவ்வாய் பகவான். ஓகேங்களா, சுக்கிர பகவான், புதன் பகவான், 4 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு விரயஸ்தானத்தை வந்து கொடுக்குது. அதனால கவனமாக இருக்க வேண்டும். வாகன மாற்றம், இந்த தை மாதத்துல புதுசா வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கும்பராசியில கண்டிப்பாக வாகன மாற்றம் வந்து செஞ்சுக்கலாம். அவங்க செய்யலாம் அல்லது அவங்க தந்தை செய்யலாம். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து வாகனத்துல போகும்போது போலீஸ்காரங்கள்ட்ட ஃபைன் கட்டுவாங்க, அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்சூரன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க, ரினிவல் பண்ணியாச்சா, லைசன்ஸ் ரினிவல் பண்ணியாச்சா, ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா, கார்ல போனா சீட் பெல்ட் எல்லாமே இருக்கான்னு பாத்துக்கணும். ஓகேங்களா, திருமணம் இந்த தை மாதத்துல வந்து முயற்சி பண்ண வேணாம், தடை ஏற்படும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் தடை தான் ஏற்படும். குழந்தைக்காண்டி விரையச்செலவு அதிகமா பண்ணுவீங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வந்து 1க்கு 2ஆ செலவாகும். ஓகேங்களா, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம்னு நினைச்சா அங்க போனோம்னா வேற ஒரு ஸ்கேன் எடுங்க, பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு வந்து செலவுகள் அதிகமாக கொடுத்துரும் இந்த இதை பொறுத்த வரைக்கும். 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணாலும் தடை தான். அப்ப தை மாசம் பொறுத்த வரைக்கும் கும்பராசி கொஞ்சம் நியூட்ரலா இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒற்றுமை வந்து கொஞ்சம் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா ஒற்றுமை வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது சூரியன், அது 12ல வந்து மறைஞ்சிருச்சு. புஷ்கரன் வம்சத்துல இருந்தாலும் மறைவு ஸ்தானங்கிறது மறைவு தான். ஓகேங்களா, அதனால வந்து கும்பராசியில பிறந்த ஆணா இருந்தால் அவங்களோட மனைவிக்கு வந்து ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும், பெண்ணா இருந்தா அவங்க கணவரோட ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். தொழில் பத்திய சிந்தனைகள் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். புதுசா தொழில் செய்யலாமா அல்லது ஏற்கனவே தொழில் செஞ்சா அதை விரிவுபடுத்தலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து ஓடும். இங்கிட்டு விரைய செலவு போல அந்த மாதிரி சுப செலவு வந்து நீங்க வந்து பண்ணலாம். ஓகேங்களா, குழந்தைங்களை நன்றா படிக்க வைக்கணும், குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் கணவன் மனைவிக்கு. பதவி உயர்வு கிடைக்கணும், போராடி தை மாதம் முடியும் போது தான் கிடைக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் கூட பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இளைய சகோதர சகோதரிக்கு வந்து விரைய செலவு தான் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா 12ஆம் இடத்துல 4 கிரகம் போய் உட்காந்துருச்சு. அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கூட பிறந்தவங்களுக்கு எல்லாமே விரயம் தான் வரக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. இந்த விரயம்ங்கிறது மருத்துவ செலவு வராம பாத்துக்கணும். அதுக்கு போல சுப காரியங்கள், ட்ரெஸ் எடுக்கிறது, நகை எடுக்கிறது, உங்க வசதி வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் போன் கூட வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா, சுப செலவா பண்ணிட்டீங்கன்னா விரயம் அடிபட்டு போய்விடும். அரசியல் ஈடுபாடு வரும் தம்பி தங்கச்சிக்கு. ஓகேங்களா, பொறுப்புகள் கிடைக்கும், அரசு வழியிலையும் கிடைக்கும், அரசியல்லையும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா, தலைமை தாங்கக்கூடிய தகுதி கூட வரும். ஓகேங்களா, உங்களோட தம்பி தங்கச்சிக்கு அந்த மாதிரி பொறுப்புகள் வரும். மூத்தவங்களுக்கு விரைய செலவு தான் பண்ணி ஆகணும். மூத்தவங்க வந்து உங்க குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதே மாதிரி மூத்தவங்க அவங்களோட மனைவி மீதோ அல்லது கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், அதாவது உங்க அண்ணன் இருந்தா உங்க அண்ணி மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, உங்க அக்காவா இருந்தா உங்க மாமா மேல ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு. சமுதாய தொடர்பு வந்து உண்டு அண்ணன் அக்காக்கு. ஓகேங்களா, அரசியல் இருக்கிறவங்களுக்கு தடை தாமதம் வீண் விரயம் தான் ஏற்படும். கும்பராசியில பிறந்தவங்க தை மாசம் எதுவுமே செய்யாதீங்க. அரசியல்ல இருக்கிறவங்க உங்க காசு தான் நஷ்டமாகும், அலைச்சல் தான் ஏற்படும். இவ்வளவும் செஞ்சு கடைசியில வந்து கெட்ட பேர் தான் வாங்குவீங்க. அதனால கொஞ்சம் தை மாசத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது ரொம்ப நல்லது. புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. உங்க இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்க ராசிக்கு உண்டான எண்ணம் வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை, என்ன கோரிக்கை அப்படிங்கிறத பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு தான் எழுதணும். ஓகேங்களா, கடன் அடையணும்னு நினைச்சு எழுதக்கூடாது, அது நெகட்டிவ். வருமானம் நல்லா வர வேண்டும், நல்ல வருமானம் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பணம் வந்தா நீங்க கடன் அடைக்க தான் போறீங்க. ஓகேங்களா, அதனால அந்த மாதிரி பாசிட்டிவா செய்யுங்க. மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64.
சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 88. விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02. உங்க ராசிக்கு உண்டான எண்ணை கரெக்டா எழுதுங்க. நீங்க வெற்றியாளரானது பிறகு உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லி தெரியப்படுத்துங்க, உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.